வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்டில் என்னென்ன நடந்திருக்கு, ஸோ அதை பற்றியான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட் நியூஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் நியூஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு ஒரு 3 மணிக்கு யூஎஸ் ஃபெட் கவர்மெண்ட் வந்து ரெட் கட் இருக்கா இல்லையா அப்படின்றத இன்னைக்கு ஒரு தெளிவுபடுத்துவாங்க. ஸோ அதனால் இன்னைக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ஏறினாலுமே காலையில் நல்லாவே ஒரு ஏற்றம் இருந்தது. பட் ஆனால் சாயந்தரம் வர 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 நல்லாவே ஒரு டவுன்ஃபால், செல்லிங் ப்ரெஷர் ஓவராக இருந்தது. ஸோ அதுக்கு எல்லாமே ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபெட் ரேட் கட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் இன்னைக்கு நைட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மார்க்கெட் மட்டும் விழுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன் அப்படின்னா, ஓவரால் குளோபல் மார்க்கெட்டே இதனால் கொலாப்ஸ் ஆகும். ஸோ ஃபெட்டோட ரேட் கட் வரட்டும், ஜெரம் போல் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஃபர்தராக பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இண்டெக்ஸும் மைனஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய அடியாக நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நேற்று ஓரளவுக்கு வருமானத்தை கொடுத்தாங்க. பட் ஆனால் இன்றைக்கி அவங்களால கொடுக்க முடியல அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று கொடுத்தது எல்லாத்தையுமே இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு இண்டெக்ஸ் கூட இன்றைக்கி பாசிட்டிவில் போஸ்ட் ஆகலை, எல்லாமே நெகட்டிவில் தான் போஸ்ட் ஆகிருக்கு. ஸோ வாங்க ஒன்றா போயிட்டு நம்ம நிஃப்டி என்ன பண்ணுது, நிஃப்டியோட ரேஞ்ச் என்ன, இதுக்கப்புறம் என்ன ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகும் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம விசிபிளாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஓப்பன் ஆனது 25,860 அப்படின்ற ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் அதோட ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுடே ஹை மட்டுமே 26,000 கிட்ட போயிட்டு ஒரு 50 பாயிண்டில் வந்து அதனால் ரீச் ஆக முடியல 26,000. பட் ஆனால் இப்போது அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,758 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் இது வந்து நம்ம சொன்னது தான், அதாவது 25,000க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னாலே, 26,000க்கு கீழே வந்துச்சுனாலுமே ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகுறதுன்றது கஷ்டம். ஸோ அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட் மறுபடியும் மாறிடும். ஸோ கன்சால்டேட் ஆகிட்டு தான் மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி தான் போயிட்டுருக்கு. ஸோ இது நம்ம நேற்று மார்க் பண்ணதே தான். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனையும் இது உடச்சிருச்சு. ஸோ உடச்சி இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பாசிபிள் எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம போடுறதுல தான் ஸோ இதோட பாசிபிலிட்டிஸே இருக்குது. அடுத்த லெவலாக வந்து 25,450 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் தான் இது ட்ரேட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டு. ஸோ இந்த சப்போர்ட்டை எடுத்துச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டாக வந்து 2,600 இது வந்து கொண்டு போகும். ஸோ இதுதான் மெயின் சப்போர்ட்டாக இப்போ வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் இது எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு கேண்டில்லாம் எப்படி போடுறேன், ஸோ இதை நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நாளில் நான் சொல்கிறேன். பட் ஆனால் இப்போது கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இடம் வந்து அப்பர் லோவர் பேண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வரைக்கும் வர்றதுக்கான 100% ஷூரிட்டி இருக்குது. நாளைக்கு ஃபெட் ரேட்டை வச்சு மட்டும்தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நாளைக்கு வேறு சென்செக்ஸ் எக்ஸ்பீரி இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி சென்செக்ஸையும் ஒரு வாட்டி பார்த்துடலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காலைல ஓரளவுக்கு நல்லாவே போஸ்ட் பண்ணிச்சு. என்னன்னா ஒரு 300-400 பாயிண்ட் வந்து அப்பு பண்ணிச்சு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு போன ஓப்பனிங் வந்து நேற்று ஓப்பனிங் வந்து 84,607 அப்படின்றது இருந்தது. இன்னைக்கு ஒரு 400 பாயிண்ட் ஏறி 85,000 கூட ரீச் ஆச்சு. பட் ஆனால் அதனால் சஸ்டெயின் பண்ண முடியலை. ஸோ மறுபடியும் அது நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அதை விட 300 பாயிண்ட் இறங்கி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது 84,391 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் இப்போ அது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது நம்ம பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ஓவராக இருக்குங்க. எஃப்ஐஎஸ் வந்து ஃபுல்லாகவே செல்லிங்லேயே தான் இருக்காங்க. அவங்க வந்து 70 லட்சம் கோடி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் 70 லட்சம் கோடியும் ஒரே நாளில் விற்றுட்டு போயிட்டாங்கன்னா கூட நம்ம நிம்மதியாக இருக்காமல் போல. நம்ம டிஏஸ் 6,000 கோடி வாங்குறத நல்ல ஸ்டாக்ஸில் வாங்கினாங்கன்னா கூட நம்மளோட மார்க்கெட் எங்கேயோ போயிடும். ஸோ இவங்களோட அந்த தலை எழுத்தில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து இப்போ தான் பில்ட் பண்ணுவோங்களா
இருப்போம். ஸோ அப்போது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. என்னடா இது டெய்லியும் டவுன்ஃபாலாகவே இருக்குது, நம்ம போட்டதுலேருந்து பணம் இறங்கிட்டே இருக்குது, ஏற மாட்டேங்குது அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. பட் ஆனால் இதுதான் நம்மளோட டைம். ஸோ இந்த டைமில் நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் கரெக்ஷனில் வந்து உங்களால் அதில் ஒரு அனுபவிக்க முடியும் அந்த லாபத்தை. ஸோ நீங்கள் இதை விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக உங்களால் அனுபவிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் டிப்பாக நீங்கள் வாங்க முடியும். ஸோ இதே தான் நம்ம நிஃப்டி சார்ட்டும் போட்டிருந்தோம். இந்த இதை வந்து பிரேக் அவுட் பண்ணிருச்சு இன்னைக்கு. ஸோ இது பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கிறதால நம்ம டைரெக்டாக நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வச்சிடலாம். ஸோ இதுதான் இதோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு நாளைக்கான ட்ரெண்ட் லைனு. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து அது உடைக்கக்கூடாது. இது உடைச்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த சப்போர்ட்டாக வந்து இந்த இடத்துல ஆக்ட் பண்ணும். ஸோ இது வந்து பாசிபிளாக 83,200 வரைக்கும் வர்றதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம போட்ட எல்லா கோடையுமே வந்து அது எடுத்துருச்சு. ஸோ தகர்த்துறதால ஸோ அடுத்த கட்டமாக நம்ம வெயிட் பண்ணி தான் இதில் என்ன பண்ண போகுது அப்படின்றத பார்க்கணும். ஸோ நிஃப்டி சென்செக்ஸை சொல்லணும், பேங்க் நிஃப்டியும் சேம் இதே தான் சினாரியோ. பட் ஆனால் அது ஒரு கொஞ்சம் பாயிண்டில் கம்மியாக இருக்குது. நான் பேங்க் நிஃப்டி அவ்வளோ எடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோ இல்லை பேங்கிங் ஸ்டாக்ஸோ நம்ம வந்து நம்ப முடியாது. ஏன்னா அவங்க வந்து அங்கே பணம் அதிகமாக புலரும். ஸோ நம்மளோட சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட பணத்தெல்லாம் உறிஞ்சிருவாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி நிஃப்டி சென்செக்ஸ் இந்த ரெண்டுத்தில் மட்டுமே நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி பக்கம் போகாதீங்க. இதான் என்னோட ஒரு ஃப்ரீ அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே, இன்னைக்கு மேஷோ அப்படின்ற ஒரு ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆச்சு. ஸோ அதோட ஐபிஓ ப்ரைஸ் பேண்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 111 ரூபா அப்படின்றது ஒரு ப்ரைஸ் பேண்டாக வச்சுருந்தாங்க. ஆனால் லிஸ்டிங் கெயின் வந்து நல்லாவே கொடுத்துருந்தது. இன்னைக்கு ஒரு 50 ரூபா கிட்ட அதோட லிஸ்டிங் கெயின் இருந்தது. ஸோ இன்னைக்கு மேஷியோ கிடைச்ச எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நல்லா ஒரு 2-3 நாள் ஏறும் அப்படின்றது என்னோட ஒரு கணிப்பு. பார்ப்போம் இதுக்கப்புறம் எங்கெங்கே போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது லாஸ்ட்டாக இன்னையோட க்ளோஸ் ஆகிற ஐபிஓஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேக்ஃபிட் அப்படின்ற ஒரு ஐபிஓ. ஸோ அது கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் வெறும் 3 ரூபா தான் அதோட ப்ரீமியம் ப்ரைஸாக காட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நம்ம சொல்ல முடியாது, வேக்ஃபிட்டோ ஒரு நல்ல கம்பெனி தான். பார்ப்போம் அது என்ன பண்ணுறாங்க நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொரோனா ரெமிடிஸ் அப்படின்ற ஸ்டாக் வந்து அது லிஸ்டிங் அதுவும் வந்து 10ஆம் தேதியோட ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. ஸோ அதோட லிஸ்டிங் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 270 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண போகுதுன்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் கொரோனா ரெமெடிஸ் கிடைச்சவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு நைட்டு தான் அது தெரியும் லிஸ்டிங் எப்போ ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம் வெயிட் பண்ணி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேஷியோட ஸ்டாக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு 53% அதாவது வாங்கி ஐபிஓவில் கிரே மார்க்கெட் ப்ரீமியமை விட அதிகமாக இன்னைக்கு ட்ரேட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா 43 ரூபா தான் அங்கேயே சொன்னாங்க. இங்கே அதை விட ஒரு 13 ரூபா எக்ஸ்ட்ரா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இதோட வாலண்ட்ரி வந்து அதிகமாக இருக்குது. வால்யூமும் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லாவே வால்யூம் கொடுத்துருக்காங்க. 6,800 கோடிக்கு ட்ரேட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இது ஒன்றுத்துலேயே. ஸோ அதனால் மோஸ்ட்லி இன்னைக்கு அதை ஒரு ஏற்றம் ஏற்றிருக்காங்க. பார்ப்போம் இது சஸ்டெயின் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக்கு. ஸோ ஸ்டாக்கில் வந்து பிஎஸ்சி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து உருவாயிருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு இந்த பிஎஸ்சியை வந்து அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இந்த எஃப்என்டோ கதையை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ எஃப்ஐஐஸ் விற்கிறாங்க அப்படின்றத தாண்டி நம்மளோட ஆளுங்க எஃப்ஐஐஸ் கதை எஃப்என்டோ வந்து வீக்லி எக்ஸ்பீரியை வந்து தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி இதை வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு பாசிபிலிட்டிஸாக வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு மூமெண்ட் இல்லாமல் இருக்குது. ஏன் அப்படின்னா எஃப்என்டோ வச்சு தான் இவங்களுக்கான வருமானம் அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா இவங்க எக்ஸ்சேஞ்சு. ஸோ நீங்கள் ஸ்டாக் வாங்கினீங்கனாலும் இவங்க ஸ்டாக் ஏறும், இவங்க எக்ஸ்சேஞ்சு எஃப்என்டோவில் வாங்கினாலும் ஸ்டாக் ஏறும். பட் ஆனால் லாபம் 1-2 குறையலாம். பட் ஆனால் அதுக்காக இந்த ஸ்டாக்கை போட்டு இதோட 2வது வாட்டி அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் அந்த ரேஞ்சுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் வெயிட் பண்ணி. இந்த ரேஞ்சுக்கு மேலே வருது அப்படின்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணுறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 2,400 அப்படின்ற ரேஞ்சு கீழே டிப்பாச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்குங்க. ஒரு நல்ல ஒரு க்ரோத் உள்ள கம்பெனி க்ரோத் இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு புரிதல்.
ஸோ பார்ப்போம் இது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ வருங்காலத்தில் இதோட பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி என் வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது எல்லாமே ஓரளவுக்கு வந்து சேரும். ஸோ ஸ்டே டியூன். அவ்வளோதான் மக்களே. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் நியூஸ் இதுதான். ஸோ வெயிட் பண்ணுவோம் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்கிறது நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.